அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்றத்தின் மத்தியில் ஓமன் கடற்கரைக்கு அருகே சென்று கொண்டிருந்த ஸ்கைலைட் என்ற எண்ணெய் டேங்கர் கப்பல் தாக்கப்பட்டதில் 2 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் பீகாரைச் சேர்ந்த கேப்டன் அஷீஷ்குமார் மற்றும் மும்பையைச் சேர்ந்த டிக்சித் சோலங்கி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் ராஜஸ்தானைச் சேர்ந்த தலீப் சிங் என்ற கப்பல் பணியாளர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலாவ் நாட்டுக் கொடியுடன் பயணித்த இந்த எண்ணெய் கப்பல் ஓமான் நாட்டிற்கு அருகே காசாப் துறைமுகத்திலிருந்து சுமார் 5 கடல் மைல் தூரத்தில் தாக்கப்பட்டதாக ஓமன் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் மொத்தம் 20 பேர் பணியாற்றி வந்தனர். அதில் 15 பேர் இந்தியர்கள் மற்றும் 5 பேர் ஈரானியர்கள் என்று கூறப்படுகிறது. தாக்குதலுக்குப் பிறகு கப்பலில் இருந்த அனைவரும் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தாக்குதலின் போது ஏற்பட்ட தீவிபத்தில் 2 பேரின் எரிந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. பீகாரின் பெட்டியா நகரத்தைச் சேர்ந்த அஷீஷ்குமார் இந்த கப்பலில் கேப்டனாக பணியாற்றி வந்தார். சமீபத்தில்தான் அவர் வணிக கடற்படையில் பணியில் சேர்ந்திருந்தார்.